தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் பரபரப்பான நிறைய செய்திகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு தாவேகா முன்னிலை எடுத்திருக்கிறார்கள். ம். திமுகவும், அதிமுகவும் அடுத்தடுத்த இடங்களுக்கு நகர்ந்திருக்கிறார்கள். அதிமுக 2வது இடத்துக்கும், திமுக 3வது இடத்துக்கும் சென்றிருக்கிற இந்த நேரத்தில், இந்த தாவேகாவின் வெற்றி என்பது கணிக்கப்பட்டதா? எப்படி நிறைய பேர் அதை தவறவிட்டிருக்கிறார்கள். உங்களோட கணிப்பு என்னவாக இருந்தது? இப்பொழுது நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தாவேகா என்பது ஒரு கருப்பு குதிரை மாதிரி. அதை சரியா கணிக்கலன்னுலாம் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு தெரியும். பட் இதனாலதான் அதிமுகவுடைய தலைவர் பழனிசாமி அவர்கள் தாவேகா அதிமுக கூட்டணி வர வேண்டும் அப்படின்லாம் பேசினாங்க. நிறைய முயற்சிகள் நடந்தது. அதுக்கு பிற்பாடு இப்ப ஓட்டு முடிந்த பிற்பாடும் கூட பனையூர்ல ஒரு குறிப்பிட்ட அதிமுக தலைவர்கள் சென்று சந்தித்ததாக தகவல்கள் கசிந்தது. ஓட்டு போட்டு முடித்த 25 தேதி வாக்குல இது நடந்ததாக அதிமுக தாவேகா கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸிட் போல்ல காமக்கியா அனலிட்டிக்ஸ் அவங்க சொன்ன இதுல ஒரு மார்ஜினலா அதனோட இம்பாக்ட் தான் தெரியுது இதுல. அது இல்லாம மை ஆக்சிஸ் சொன்னதுல அவங்க திமுக அந்த இதெல்லாம் அது இப்போ போயிடுச்சு. 100 வருவாங்க, இவங்க 98 அப்படி வருவாங்க அப்படின்றதெல்லாம். இவங்க 23 தான் வருவாங்க அதிமுக தான். அது ஏன்னா காமக்கியா சொன்னதுதான் இதுல மார்ஜினலா ஒரு 20 தொகுதி அவங்க 75 வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ஒரு 68 அதிமுக. அது இல்லாம திமுக ஒரு 74 68 வரும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருந்தாங்க. சோ இந்த பிகர்ஸ் தான் மார்ஜினலா இன்னும் ஒரு 20 30 சீட்டுகளை தாவேகாக்கு அதிகப்படியா கொடுத்திருக்குது. இந்த ஸ்விங், அதாவது ஓட்டு வேரியேஷன் பாத்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதியிலே வி.எஸ். பாபு அவர்கள் 7,000 ஓட்டு முன்னிலை அப்படின்ற ஸ்டாண்ட்ல 4வது ரவுண்ட் 5வது ரவுண்ட்ல இருந்து அது எல்லாமே 500 1000 ஓட்டுகள் வித்தியாசத்துல லீடிங்ல இருந்தார் அப்படின்ற சூழ்நிலையில 7,000 ஓட்டு லீடிங்ல இப்ப இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் மார்ஜினலா பாத்தீங்கன்னா ஒரு 1000 500 800 இந்த ஓட்டுகள் வித்தியாசத்தெல்லாம் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் அதிகப்படியாகி இதுவாயிருக்கு. ஸோ இந்த ஸ்விங் தான் 500 ஓட்டு 200 ஓட்டு 300 ஓட்டு 1000 ஓட்டு 3000 ஓட்டு அப்படின்ற வித்தியாசத்தெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது பெரிய மெஜாரிட்டி கொடுக்கக்கூடியல என்னோட கணிப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துல இருந்தே பல விவாத மேடைகள்னு சொல்லியிருக்கேன். குறைஞ்சது எப்படியும் ஒரு 40-50 தொகுதிகள்ல மார்ஜினல் விக்டரி தான் வரும். இவன் 50 ஓட்டு வித்தியாசம் 100 ஓட்டு வித்தியாசம் 1000 ஓட்டு வித்தியாசம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்ப இந்த 1 மணிக்கு மேல இன்னும் மாறுதல்கள் இருக்கலாம் ஸ்லைட்டா. ஏன்னா தாவேகா கிட்டத்தட்ட ஒரு 100 105 110 அப்படின்ற ஸ்டாண்ட்லயும் இருக்காங்க. அந்த அந்த மேஜிக் நம்பரை தாவேகா தொடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்க கருதலையா? இப்ப அந்த தொடாத சூழ்நிலை தான் உருவாகும் போல தெரியுது. ஏன்னா 1 மணிக்கு மேல அந்த ட்ரெண்டிங் கொஞ்சம் மாறும் அப்படின்ற கணிப்பு இருக்கு. ஏன்னா முக்கியமான ஃபேக்டர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வலுவாக தன்னுடைய ஆதரவாளர்களும் தனக்கு ரசிகர்களுக்கும் அதனோட குடும்பத்தில் இருக்க வாக்காளர்களுக்கும் விட்ட அறிக்கை என்னன்னா, காலையில 7 மணிக்கெல்லாம் போயிருங்க, 12 மணி 1 மணிக்குள்ள ஓட்டு போட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னதனுடைய இம்பாக்ட் இருக்கலாம் அப்படின்றது ஒரு இன்னும் ஒரு சஸ்பிஷனா தான் ஓடிட்டு இருக்கு. இந்த 2 மணிக்கு வாக்குல என்ன நிலவரம் வரும் தெரிஞ்ச பிற்பாதான் அதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். சோ அப்படி அது உண்மையாக இருந்தால் 1 மணி 2 மணிக்கு மேல அவங்க வாக்காளர்கள் குறைந்த அளவுல ஓட்டு போட்டிருந்தா இல்ல எந்த இதுல போட்டிருந்தா கூட வாக்கு பெட்டி என்பது அந்த வாக்கு இயந்திரம் என்பது மணிக்கு மணிக்கு ஒண்ணும் மாத்துறது இல்லையே சார். அதே தானே தொடர போகுது. அப்ப அதுல தொடருது. பட் ஆனா இப்ப இந்த ட்ரெண்டிங் மாறலாம் அப்படின்றது ஒரு சிலர் எதிர்பார்க்கறாங்க. இந்த 2 மணிக்கு மேல அதுதான் சொல்றேன். மார்ஜினல் விக்டரி தான் வரும் அப்படின்றதுதான் என்னோட கணிப்பு. தொடர்ந்து இந்த 110 இழுபறி சூழ்நிலையில தான் அவங்க இருக்காங்க. இன்னும் 118 தொடுமா அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனக்கும் பலத்த சந்தேகம் இருக்குது. 105 இல்லைன்னா
100 அந்த லெவல்ல தான் நீ சார் நிப்பாங்க அப்படின்றதா என்னோட உறுதியான ஆமா. இல்ல கணிப்பா அது நூ நான் பாக்குறேன். சோ 110 அது இடங்கள்ல 110 இடங்கள்ல தாவேகா முன்னிலை வகிக்கிறது. அதை தாண்டி நம்ம எவ்வளவு இன்னும் ஓட்டு வித்தியாசத்துல எத்தனை இல்ல இடத்துல அந்த இல்ல அடுத்த மார்ஜினல் அடுத்த ஓட் அப்படின்றத அ நம்ம அ பார்க்கணும் இல்ல இல்லையா? அடுத்த அத விஷயத்தையும் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு. ம். 123 இடத்துல லீடிங் அதாவது 2வது இடத்துல இருக்கு. அதையும் நாம கருத்துல கொள்ளணும். இப்ப நீங்க இல்ல, 100 இல்ல. அது 110 இடங்கள்ல 2வது இடத்துல இருக்கிறது இருக்கு. அதையும் நம்ம 110 கருத்துல இடங்கள்ல கொள்ளணும். இருக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் மாறுதல் வாய்ப்பு இருக்கிறதும் வந்து இருக்குன்னா, ஒரு 30, 40 தொகுதிகள எப்படி ஸ்விங் மாறும் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்றத நம்ம 4 மணிக்கு தான் வந்து உறுதியா நம்ம சொல்ல முடியும். இதனோட ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்றது. சோ அந்த பேட்டர்ன் வந்து ஸ்டாண்டர்ட். இப்போ பெரம்பூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000 ஓட்டு வித்தியாசத்துல லீடிங்ல போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 3000, 3500 அப்படின்றது அந்த மாதிரியான தொகுதிகள் உறுதியா போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து இன்னும் மார்ஜினலா அந்த 2000 ஓட்டு 1500 ஓட்டு வித்தியாசம் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் வித்தியாசம் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து என்ன நகரு போகும் அப்படின்றத உன்னிப்பா கவனிக்க வேண்டிய சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம காமராஜனுடைய அனலிட்டிக்ஸ் அந்த அவங்க கொடுத்திருக்க எக்ஸிட் போல் தான் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க வந்து பெங்காலை பத்தியும் குறிப்பிட்டு ஒரு நம்மளோட கேரளாவை பத்தி அவங்க தெளிவா அவங்களால கணிக்க முடியல அப்படின்னு போட்டாங்க எக்ஸிட் போல்ல. ஸோ மற்ற போஸ்டர்ஸ் தான் இதை சொல்லியிருக்காங்க. பட் ஆவரேஜா எல்லாமே கூட்டு கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படிதான் வருது. இப்ப திமுக 3வது இடத்துல இப்ப இருக்கு. அதே இடத்துல நீடிக்குமா? இல்லது அதிமுக 2வது இடத்துல வருமா? அ அவங்க 3வது இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இதுல எதுவும் இல்ல மாற்றங்கள் ஏற்பட அதிமுக எந்த அளவுக்கு தான் வாய்ப்பு இருக்கு? 2வது இடத்துல இருக்கும். அதுல உறுதியான மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நேரடியா போட்டியிட்ட காட்பாடியிலே பாத்தீங்கன்னா அதிமுக முன்னிலையில இருக்குன்னு நினைக்கிறேன். நேரடியாக போட்டியிட்ட பல இடங்கள்ல வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி இருக்கிற இடத்துலலாம் அவங்க லீடிங்ல இருக்காங்க அதிமுக. ஸோ ஆகையினால அதுல ஏதோ பெரிய மாற்றம் இருக்காது. அவங்க தான் வந்து 2வது இடத்தை தக்க வைப்பார்கள். ஏன்னா 75ல இருந்து ஒரு 85 சீட்டு வரைக்கும் அவங்க பிடிப்பாங்கன்றதான் என்னோட கணிப்பு. அப்படி அந்த கால்குலேஷன் ஃபிகர்ஸ் பிரகாரம் கால்குலேஷன் பாத்தீங்கன்னாலும் தாவேகாவுக்கு அங்கேயும் வந்து ஒரு சில சீட்டுகள் வந்து இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இங்கேயும் திமுக பக்கம் இழக்கலாம் அப்படின்றதுதான் இருக்கு. அதனால வந்து ஒரு 105ல இருந்து 110க்குள்ளேயே தான் நிப்பாங்க அப்படின்றதான் நான் பாக்குறேன். இல்ல சார். இப்ப 2வது இடத்துல இடத்துல வந்து 126 இடங்கள்ல திமுக 2வது இடத்துல இருக்கு. ஆனா அதிமுக 116 இடங்கள்ல தான் 2வது இடத்துக்கு இருக்காங்க. அப்ப ஆமா. இந்த ட்ரையலிங்க பார்க்கிறப்ப, திமுக 2வது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நீங்க சொல்ற மாரி 1 மணிக்கு மேல இந்த மாற்றங்கள் நிகழும் அப்டின்னா, இந்த மாற்றங்களும் நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. அப்ப திமுக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட நெனைக்கிறீங்க? அவங்க வந்து ஒரு 130 இடங்கள்ல வந்து நேரடியாக போட்டியிடுறதா தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேட்டா இல்லையா? திமுகவும் அதிமுகவும் அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால திமுக எதிர்ப்பு அலை ஓட்டுகள் தான் அங்க விழுந்திருக்கும் இவங்களுக்கு அதிமுகக்கு. ஸோ மெஜாரிட்டியா அவங்க தான் கவர் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ நேரடி போட்டி அப்படின்றது வரும்போது அங்க வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால பெருவாரியா நீங்க சொல்ற 126 தொகுதியில திமுக 2வது இடம், 116ல இருக்கும்போது அது இன்னும் பெரிய வேரியேஷன் கிடையாது. 10 தொகுதி வேரியேஷன் வருது. பட் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல வந்து கிளியரா ஒரு மார்க் வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு. ஏன்னா என்ன ட்ரெண்டிங் நீங்க பாத்தீங்கன்னா அது அதிமுக தான் சாதகமா விழுந்திருக்குமே ஒழிய அந்த இடத்துல திமுக ஆதரவா விழுந்திருக்குமான்றது வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் பாக்குறேன். அப்படி பார்த்தா கூட பெர்சன்டேஜ் கணக்குல பார்த்தா கூட ஏடிஎம்கே 22.35% எடுத்திருக்காங்க. அதிமுக 22.35% எடுத்திருக்காங்க. திமுக 24% கூடுதலாக ஒரு 2% கூடுதலாக எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த வாக்கு அ பெர்சன்டேஜ்ல பார்க்கிறப்ப. அப்படின்னா கூட திமுக தான் 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அந்த நம்பர்ஸ் சொல்லுது இல்லையா? 2% மார்ஜின்ல சொல்ல முடியாது சார். அதாவது அங்க தாவேகா எவ்வளவு ஓட்ஸ் இவங்க ஓட்ஸ் தான் மேஜரா சாப்பிட்டு இருக்காங்க. திமுகவினோட ஓட்ஸ் தான். ஸோ அதனால வந்து அந்த ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். எப்படி 4 மணிக்கு தான் எக்ஸாக்ட் ட்ரெண்டிங் தெரியும்.
இல்ல கடந்த தேர்தல்ல 33, 36 அந்த சதவீதத்தில தான் எடுத்திருந்தாங்க. இப்ப அந்த 2 கட்சிகளோட வாக்குகளையுமே விஜய் எடுத்ததால தான் இப்ப 39% கிட்ட வந்திருக்க முடியுது. 39% இல்ல தாண்டி அதுதான். இருக்கிறார். பட் ஆனா வந்து அப்படி விஜய் பார்க்கிறப்போ எடுத்திருக்கக்கூடிய 2 வாக்கு பேரோட சதவீதம் வாக்குகள வந்து தானே எடுத்திருக்காரு. நம்ம திமுகவோட இல்ல வாக்கு திமுக சதவீதம் அதிகப்படியா எடுத்திருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி, அதாவது 70% ஓட்ஸ் அங்க இருந்து தான் வந்திருக்கு அவருக்கு. அது இல்லாம 32-35% வேணா சொல்லலாம். நீங்க 65 அங்க இருந்து வந்திருந்தா கூட 32-35% ஓட்ஸ் வந்து அதிமுகவினோட ஓட்ஸையும் தான் வாங்கியிருக்காரு. அதனாலதான் அந்த ட்ரெண்டிங் இன்னும் வந்து அவருக்கு வந்து கிளியரா ஒரு மெஜாரிட்டி வராத சூழ்நிலை இருக்கு. இல்ல 33% வாங்கியிருந்தாங்க அதிமுக. 36% திமுக இருந்தது கிட்டத்தட்ட. ஆனா இப்ப வந்து அப்படியே கூட்டணி 2 சொல்றீங்க, கூட்டணி 2 சொல்றீங்களா? பேருக்குமே 2 பேருக்குமே சேர்த்து சரி, சரி. 10% குறைஞ்சிருக்கு. அந்த 10% தான் அ விஜய்க்கு போய் சேர்ந்திருக்கு. அப்ப இதுல மாறுபாடுகள் பெருசா இருக்க மாரி தெரியலையே சார். இல்ல அதுதான் அந்த ட்ரெண்டிங் தான் சார் இப்போ நெக் டு நெக்கா ஓடிட்டு இருக்கு. நம்ம பார்ப்போம் 4 மணிக்கு தான் அது வந்து எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். ஏன்னா ட்ரெண்டிங் அதுதான் நம்ம பார்க்கணும். இத வச்சு நம்ம இந்த ட்ரெண்டிங்க வச்சு சொல்லிட முடியாது. 4, 5 மணி வாக்குல தெளிவான ட்ரெண்டிங் தெரிஞ்சிடும். இப்ப ஏன்னா இப்ப வந்து ஒரு 12வது ரவுண்ட் போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 21 ரவுண்ட் ஒவ்வொரு இதுலயும். அதனால இந்த 21 ரவுண்ட்ல வந்து பெரம்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு நான் பார்த்ததுல 21 ரவுண்ட் இருக்கு. ஸோ அதனால அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 10, 12ல வச்சு நம்ம சொல்ல முடியாது. கடைசி ஒரு 8 இதுல 9 இதுல மாறுதல்கள் வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா சார். சார் அதே மாரி நீங்க சொன்ன மாதிரி நெறைய அரசியல் கட்சிகளுக்கும், அரசியல் விமர்சகர்களுக்கும், மீடியாக்களுக்கும் விஜய் தான் ஜெயிப்பாருன்னு தெரிஞ்சிருக்கு, கணிச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அப்படியா இருந்தா அத ஏன் வெளியில சொல்லல? அது ஏன் மக்களுக்கு போய் சேரல? இதுவரைக்குமே எந்த பொது மீடியாவும் விஜய் ஜெயிப்பார்ன்னு தமிழகத்துல பெரிய அளவுல பேசல. அப்படியே அவங்க சொன்னாங்கன்னா கூட கருத்து மீடியா கணிப்போட முடிவுல சொல்லலைன்னா தான் அது பேசுனாங்க. அவங்களுடைய குறைபாடுன்னு சொல்லலாம். இல்ல அவங்களுக்கு அந்த விஷயத்தை மறைக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இருந்திருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். இல்ல அது யாரு வந்து அவங்க ஏன் மறைச்சாங்க அப்படின்னு அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும். விஜய் வந்து வெற்றி இல்ல இல்ல பெறுவார் இது என்பது தொடர்ச்சியா வந்து ஏன்னா பொதுமக்கள் பல இடங்கள்ல இப்ப நானே பெரம்பூர் தொகுதி வேட்பாளர் தான் மக்கள் நல்வாழ்வு கட்சி சார்பா. பட் நாங்க போன இடம் எல்லாமே வந்து விஜய்க்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங் இருந்தது. நீங்க யாரை கேட்டீங்கன்னாலும் வந்து இப்போ ஒரு 10 பேரை சந்திச்சீங்கன்னா அதுல வந்து 7 பேர் 6 பேர் வந்து விஜய் அப்படின்ற இதுல ஸ்டாண்ட்ல இருந்தாங்க. அது இல்லாம இன்னைக்கு வந்து இந்த இப்போ நார்மலா வந்து ஒரு ட்ரெண்டிங் இப்ப இருக்கக்கூடிய நவீன யுகத்துல ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. நீங்க எந்த பொருளை வாங்கணும்னாலும் குழந்தைகள் முடிவு பண்றாங்க. நீங்க ஓட்டு போறதுக்கு அவங்க தான் சொல்லி அனுப்புறாங்க. சின்ன குழந்தைங்களே வந்து விஜய் விஜய் அப்படின்றாங்க. நாங்க 4ஆம் பிரச்சாரம் பண்ண போன இடத்துலலாம் சின்ன பசங்க தான் மெயினா சொல்றது. பெரியவங்க கூட ஓப்பனா சொல்றது கிடையாது. அவங்க வந்து சொல்லி ஓட்டு போட்டாங்க அப்படின்றது ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்கு. சோ அதனால இது வந்து பரவலா பேசப்பட்டது சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டிருக்கு. பட் வந்து மெயின் ரெகுலர் மீடியால வரல அப்படின்றது ஒரு சில ஊடகங்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க தொடர்ச்சியா. அது வந்து ஒரு கருப்பு குதிரையாக தான் இருக்கு. அது எப்படி கணிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற சூழ்நிலையில பல மர்ம முடிச்சுகளை இன்னைக்கு வந்து அவிழ்த்து விட்டுருக்கு இந்த தேர்தல் முடிவு. நன்றி சார். இந்த தாவேகாவின் எழுச்சி என்பது நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு பாதிப்ப குடுத்திருக்கும்னு நெனைக்கிறீங்க? ஏன்னா 4 முனை போட்டி அப்படின்னு பேசிட்டே இருந்தோம். இப்ப 4வது முனைய பற்றி யாரும் பேசுவதே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு போயிருக்காங்க. இதிலிருந்து மீட்சி அடைவார்களா? இது அவர்களுக்கு எந்த மாதிரியான அடுத்த கட்ட ஆரம்பத்துல நகர்வுகள இருந்தே குடுக்கும்னு அவங்களுக்கு நெனைக்கிறீங்க? அதான் சொல்லி இந்த தடவை தாவேகா வந்து ஒரு விவாத மேடையில நான் என்ன சொன்னேன்னா அவங்களுக்கு வந்து தாவேகாவனுடைய ஓட்டு வங்கியில 4% குறையும். 8%ல இருந்து 4% குறைவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால இன்னைக்கு வந்து அவங்க 4% கிட்டதான் அது கீழே 3.5% வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் வந்து நம்ம 6 மணிக்கு மேல நம்ம அ ஃபிகர்ஸ் அ எல்லாம் அதி வெரிஃபை அதி பண்ணி அதிகார பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அதிகாரப்பூர்வ எவ்வளவு 36 அதிகாரப்பூர்வ லட்சம் ஓட்டு தகவல் வாங்கியிருந்தாங்க ஆமா. கடந்த தடவை. அதிகாரப்பூர்வ தகவல் வந்து 3.95% வாங்கியிருக்காங்க சார். இப்பொழுதைய நிலவரம் படி. 5 3.95% அதான் 5%. அவங்க 4 கீழே போயிருக்காங்க அவங்க. ஏன்னா 3.5ன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க மதியம் 12 மணி வாக்குல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3.95 அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சோ இதுதான் அவங்க அந்த 4 கீழே போயிட்டாங்க. 4% அடிபட்டு போயிடுச்சு. சோ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு என்ன சொல்றது இந்த சினிமா அலை அப்படின்றத ஒரு ஃபேக்டரா வச்சு விஜய்க்கு இருந்த அந்த பெண்கள் வாக்குகள், இளைஞர்கள் ஆதரவு,
இந்த கரூர் இன்சிடென்ட்ல அவங்க வந்து அவரை ஒடுக்கணும்னு நினைச்ச ஆளுங்கட்சியின் ஒடுக்கணும்னு நினைச்சது அந்த பரிதாப அலை தான் வந்து இன்னைக்கு பெருவாரியா அது மனசுல பதிஞ்சு போச்சு ஆழமா. அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டது அப்படின்ற சூழ்நிலையில அவங்க சோசியல் மீடியால பரப்பப்பட்ட விஷயங்களை மக்கள் உணர்ந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அலை தான் இது அப்படின்னு நான் கணிக்கிறேன். நன்றி ஏன்னா சார். நானே நானே அந்த ஊடகத்துல வந்து மறுநாள் நான் பேசும்போது சொல்லியிருக்கேன். இது வந்து உறுதியான தேர்தல் தோல்வியை திமுகவுக்கு கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அந்த ஊடகத்துல, யூடியூப் சேனல். நன்றி சார். இந்த பரபரப்பான வேளையில் நம்மோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் நொடிக்கு நொடி உங்களுக்கான அப்டேட்டுகளை தந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கண்காணியுங்கள். நன்றி.